யாரு? இது ஒரு ஆள் நடமாட்டம் தெரியுது. தாத்தா தாத்தா. என்னம்மா கண்ணு? தாத்தா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பயப்படாதம்மா. ஆமா, நீ எப்ப இங்க வந்த? தாத்தா, நான் இப்பதான் இங்க வந்தேன். அம்மா, நீங்களும் இங்க மாட்டிக்கிட்டீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுமா. என்னது, ஒரு வாரம் ஆயிடுச்சா? ஒரு வாரமா நீங்க வீட்டுக்கே போலையா? தாத்தா, அப்ப நீங்களும் என்ன மாதிரி தான் மாட்டிக்கிட்டீங்களா? சரி சரி, வாங்க நம்ம ரெண்டு பேரும் எப்படியாவது வெளியே வழியை கண்டுபிடிச்சு போயிடலாம். அது முடியாதேம்மா. என்ன சொல்றீங்க தாத்தா? போக முடியாதா? ஐயோ, நீங்களே பாவம், ஒரு வாரம் ஆயிடுச்சுங்கறீங்க. எவ்வளவு தேடி இருப்பீங்க. நான் இப்பதான் வந்தேன். தாத்தா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எப்படியாவது வழியை கண்டுபிடிச்சு நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம். ஓகேவா? தாத்தா, போன் இருக்கா உங்ககிட்ட? போனா உடைஞ்சு போச்சுமா. ஐயோ, உடைஞ்சிருச்சா? என் போன்ல சிக்னலே இல்ல தாத்தா. அம்மா, சுடுகாட்டுல சிக்னல் இருக்காதா? ஏமா, சிக்னல் இருந்து என்னமா பண்றது? பேயா எந்திரிச்சு உட்காந்து போன் பேச போது. அப்படி சொல்றீங்களா? நீங்க சொல்றதும் சரிதான். இப்ப என்ன பண்றது? அம்மாடி, நீ எப்படி இங்க வந்த? அது அந்த படுபாவி பயலால இங்க வந்துட்டேன் தாத்தா. எல்லாம் அந்த பாவி பண்ண வேலைதான். ஐயோ பாவம், ஏதோ ஒரு பையனை காதலிச்சு ஏமாந்து அந்த பையனுக்காக தற்கொலை பண்ணிக்கிச்சு போல. கவலைப்படாத கண்ணு, உன்னோட பாவம் அந்த பையனை சும்மாவே விடாது. கரெக்ட் தாத்தா, அவனை சும்மாவே விடக்கூடாது. தாத்தா, அது இருக்கட்டும், எனக்கு இப்ப உடனே போன் வேணுமே. நான் என் அண்ணன் கிட்ட போன் பண்ணி அவனை எப்படியாவது வர சொல்லணும் தாத்தா. ஐயோ, என்ன பொண்ணுமா நீ? நீ வந்தது மட்டும் இல்லாம உங்க அண்ணனையும் சேர்த்து கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஐயோ தாத்தா, உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் இங்க சிக்னல் கூட இல்லாம மாட்டிக்கிட்டேன் தாத்தா. எங்க அண்ணன் வந்தாதானே என்ன அவன் கூட கூட்டிட்டு போக முடியும். உங்க அண்ணன் உன்னை கூட்டிட்டு போலமா, நீ தான் உங்க அண்ணனை கூட்டிட்டு வரதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. என்ன இந்த தாத்தா மென்டல் மாதிரி பேசுறாரு? ஐயோ தாத்தா, என்னையா பேசுற? ஏதாவது புரியுற மாதிரி பேசு. ஏமா, இன்னைக்கு தானமா தற்கொலை பண்ணி செத்து போன. செத்து போய் இப்பதானே இங்க வந்திருக்க. அதுக்குள்ள உங்க அண்ணனையும் கூப்பிடணும்னு நினைக்கிறியே, அததான் சொல்றேன். இப்பதாமா, இப்பதானே செத்து போன தற்கொலை பண்ணி, அதான் இங்க வந்திருக்க. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டேன். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டானே அந்த படுபாவி. ஹாய், எதுக்கு அழுற? ஐயோ தாத்தா, என்ன விட்டுருங்க தாத்தா. என்ன பயத்திலேயே செத்து போயிருவேன் போலயே. அடாத படுமா போயிருவேன் போலயே. ஐயோ, நான் பேசுறது கூட இவருக்கு கேக்குதான்னு தெரியலையே. இவ்வளவு நேரம் மாவி கூடயா பேசிக்கிட்டு இருந்தேன். ஐயோ ஆவி தாத்தா, உங்களுக்கு தான் இந்த சுடுகாடு ஒரு வாரமா பழக்கமா இருக்கும்ல. வெளியே போறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்க தாத்தா. நான் அப்படியே போயிடுறேன் தாத்தா. ஆவி தாத்தா, எனக்கு வயசு 26 தான் ஆகுது ஆவி தாத்தா. நான் நிறைய சாதிக்கணும் ஆவி தாத்தா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆவி தாத்தா. என்ன எப்படியாவது வெளியே அனுப்பிடுங்க ப்ளீஸ். உங்க பேத்தியா நினைச்சு கேக்குற ஆவி தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. இப்ப என்ன, நீ வெளியே போணுமா? ஆமா ஆவி தாத்தா, நான் வெளியே போகணும். எங்க வீட்டுக்கு போகணும். எங்க மம்மி கிட்ட போகணும் ஆவி தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. இங்க பாரு, இந்த வழியா அப்படியே நடந்து போய்கிட்டே இரு. போய்கிட்டே இருந்தா ஒரு பெரிய பங்களா வரும். அந்த பங்களால எங்க ஆவிங்களுக்கெல்லாம் தலைவன் அங்க உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட போய் கேளு. ஆவிங்களுக்கெல்லாம் தலைவனா? அவர்கிட்ட போய் நான் என்ன கேட்கணும்? இந்த சுடுகாட்டை விட்டு வெளியே போறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேளு. சொல்லுவாரா? சொல்லுவாரு. சரி, ரொம்ப தேங்க்ஸ் ஆவி தாத்தா. என்ன இவர் இப்படி பேசுறாரு? சரி, நான் போயிட்டு வரேன். பை தி வே, நீங்க எப்படி செத்து போனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுவா, எனக்கு 40 வயசா இருக்கும்போது ஒருத்தனை கொன்னுட்டேன். ஐயோ,
போன வாரத்துக்கு முன்னாடி அவனை கொன்னதுக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்கு அவன் தம்பி என்ன போட்டு தள்ளிட்டான். ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் நான் இங்க வந்து சேர்ந்தேன். அட கொலகார கிளட்டு பயலே, ஐயோ இவ்வளவு நேரம் உன்கிட்டயாடா பேசிக்கிட்டு இருந்தேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொறுக்கி நாய் தான். அவனை சரி, இப்போதைக்கு நான் வெளியே போகணும். ஆவி தாத்தா, நேரா போனா உங்க ஆவிகளின் தலைவன் எனக்கு பழி சொல்லுவாருல. கண்டிப்பா சொல்லுவாரு. போ போ, சீக்கிரமா போ. சரி. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வீட்டை பார்த்தாலே பயமா இருக்கே. இதுக்குள்ள நான் எப்படி உள்ள போறேன்? அந்த ஆவியின் தலைவனை போய் மீட் பண்ண போறேன். அம்மா கடவுளே, காக்க காக்க கடுகவே காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க. ஐயோ சரி, உள்ள போவோம். வெளியே போறதுக்கு போட்டு வழி சொல்லுங்க பேக்கா. நான் போய்க்கிறேன் பேக்கா, ப்ளீஸ் அக்கா. அப்படி சாஃப்ட்டா பேசு. சரி வா, எங்க தலைவன் கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ் பேக்கா. ஆவிகளின் தலைவனே வணக்கம். தலைவனே, இங்கே ஒரு பிசாசு வந்திருக்கிறாள். அவளுக்கு சுடுகாட்டை விட்டு வெளியே போவதற்கு வழி தெரியவில்லையாம். அதனால் உங்களை நாடி வந்துள்ளாள். நீங்களே வழி சொல்லிவிடுங்கள். பிசாசா? பேக்காலாம் என்ன பார்த்து பிசாசுன்னு சொல்லுவேன். ஐயோ தலைவனே, எனக்கு வெளியே போறதுக்கு வழி சொல்லுங்க ப்ளீஸ். சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு சில சத்தியங்கள் பண்ணி கொடுக்கணும். சத்தியம் தானே பண்ணணும்? சத்தியமா பண்ணி தரேன். ப்ளீஸ் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வழி சொல்லுங்க. முதல் சத்தியம், இனிமே யாரையுமே பொறுக்கின்னு கூப்பிட மாட்டேன். அதுவும் போலீஸ் பொறுக்கின்னு கூப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இரண்டாவது சத்தியம், இனிமே காக்கி சட்டை போட்ட பையன் கிட்ட பேசவே கூடாது. காக்கி சட்டை போட்ட பையனா? இந்த குரலையும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இவங்க சத்தியமோ என்னமோ ஒரு மாதிரி இருக்கே. பண்றேன், சத்தியம் பண்றேன். காக்கி சட்டை போட்ட பையன் கிட்ட வாயவே திறக்க மாட்டேன். அந்த மூதேவி தான். இல்ல காக்கி சட்டை போட்ட பையன் கிட்ட பேசவே மாட்டேன். வாங்கின கடனை எப்படியாவது 2 நாள்ல திருப்பி கொடுத்துடணும். வட்டியும் முதலுமா சேர்த்து 43,500 ரூபா. சத்தியம் பண்ணு. நான் அந்த பொறுக்கி காசுல செலவு பண்ணது இந்த ஆவிக்கு எப்படி தெரிஞ்சது? என்னமோ இடிக்குதே. என்ன பராக்கு பாத்துக்கிட்டு இருக்க? சத்தியம் பண்ணடி லூசே. சத்தியமா கடனை திருப்பி கொடுத்துடுறேன். ஆவிகளின் தலைவன் சார், உங்களை ஒரு வாட்டி பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்சம் உங்க திருமுகத்தை காட்ட முடியுமா? எதுக்கு? இல்ல, இந்த குரலை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அதான் சார். சரி, இவ்ளோ ஆசைப்பட்டுட்டீங்க, பார்த்துட்டு போங்க. ரெடி 3 2 1. அட பாவி, நீங்க தான் இருக்கியாடா எரும மாடு. ஏன்டா என்ன இப்படி இங்க விட்டுட்டு போன?
லூசு எதுக்கடி பழுவுற? பா மரண பயம்ல எல்லாத்துலயும் உன்னை பாத்துட்டு தான் இருந்தேன். என்னப்பா பயப்படுற நீ? ஆனா வாய் மட்டும் தாண்டி உனக்கு, மத்ததெல்லாம் எதுவுமே இல்ல. என்னடி என்கிட்ட இவ்வளவு வாய் பேசுன? ஃபுல்லா பம்மிக்கிட்டு நின்னுட்டு இருக்க. ஏன்டா இப்படி பண்ண? சத்தியமா உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. ஒரு ஆவி தாத்தா கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டேன் தெரியுமா? அந்த தாத்தா செத்து போய் ஒரு வாரம் ஆகுதாண்டா. சொல்லும் போது எனக்கு கொலை ஆடிருச்சுடா. அடி பாவி, நீ அதை நம்புறியா? அதெல்லாம் என்னோட செட்டப் தாண்டி. அவர் உயிரோட தான் இருக்காரு. செத்து போனவங்களை எப்படி பார்க்க முடியும்? ஐயோ ஐயோ. அட மனசாட்சி இல்லாத மலை குரங்கே உன்னைய